கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதே ஓபிசி மக்கள் உரிமைக் கட்சியின் நிலைப்பாடு என கட்சியின் தலைவர் ரத்ன சபாபதி தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் ஓபிசி மக்கள் உரிமைக் கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய கட்சியின் நிறுவன தலைவர் ரத்தின சபாபதி கூறும்போது, அரசியல் கட்சிகளிடம் ஓபிசி மக்களின் உரிமைகளை கேட்டு பயனளிக்காததால் ஓபிசி மக்கள் உரிமைக் கட்சி என்ற அரசியல் கட்சியை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருக்கிறோம். ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் ஆகியவையே முதன்மையாகும். இவற்றில் உணவை தருபவன் விவசாய தொழிலாளி, உடுக்க உடையை தருபவன் நெசவாளி, நூற்பாலை தொழிலாளி, இருக்க இருப்பிடத்தை உருவாக்குபவன் கட்டிட தொழிலாளி, தச்சர் போன்றோர். இந்த 3 தொழில்களில் இருப்பவரே ஓபிசி மக்கள் என்றார். இப்படி மனிதமிக்க வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளை தருபவரின் இன்றைய நிலை மோசமானதாகவும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் உள்ளது. இவர்களின் குழந்தைகள், குடும்பம் ஆகியவற்றை பற்றி உண்மையான அக்கறை எடுத்து அவர்களின் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் மகிழ்வையும் நிரந்தர முன்னேற்றத்தையும் உறுதி செய்வதுதான் எமது அமைப்பின் நோக்கம். இந்திய அரசும் மாநில அரசும் கடந்த காலங்களில் பல்வேறு தரவுகள் மற்றும் ஆணையங்களின் அறிக்கைகள் அடிப்படையில்தான் கல்வி, அரசு பணிகளில் வாய்ப்பு பெறாத சமுதாயங்களை பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், அகில இந்திய அளவில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்துள்ளனர். ஆனால் 75 ஆண்டுகளாகியும் இப்பட்டியலில் உள்ள மக்களின் 80% எந்த வாய்ப்பு முன்னேற்றத்தையும் பெறவில்லை. ஆகவேதான் எமது இயக்கம் அரசியல் களத்துக்கு வந்துள்ளோம். எனவே எங்கள் அடிப்படை நோக்கம் தரமான கல்வி, கல்விக்கேற்ற ஊதியம், தரமான மருத்துவம் நேர்மையாகவும் தூய்மையாகவும் வழங்கிட வேண்டும். இன்றைய அரசியல் நிலவரம் மக்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் ஆகியவற்றை வாரி வழங்கி ஓட்டு கேட்கும் நிலை உருவாகியுள்ளது. இதுவரையில் ஆண்ட கட்சியும் சரி, தற்போது ஆண்ட கட்சியும் சரி, எதையும் சரியான பாதையில் கொண்டு செல்லவில்லை. இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை செய்து வருகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியும் நேர்மையும் இருக்க வேண்டும் என, அதற்கு நாங்கள் அனைத்து மக்களிடமும் நேரில் சென்று கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என வாக்கு சேகரிப்போம் என தெரிவித்தனர். பதவி ஏற்கும் போது ஒவ்வொருவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் மாறாப்பட்டுக் கொண்டும் அதன்படி நடப்பேன் என்றெல்லாம் முடிவெடுக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14, 15, 16, 38, 41, 340 ஆகிய பல்வேறு சரத்துக்களின் கீழ் இந்த சரத்துக்கள் படி அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் இடப்பட்ட கட்டளை, குறிப்பாக ஓபிசி மக்களுக்கு SEBC சோசியல் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸஸ் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மேம்பாட்டு நிலை, கல்வி, வேலைவாய்ப்புகள் எதையும் தரவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை 90% மேல் மக்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். எந்த தரவுகளின் அடிப்படையில், ஆணையங்களின் அடிப்படையில் 256 சமுதாய மக்களை பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் என்று பட்டியலிட்டனர். ஆனால் அந்த மக்களின் குடும்பங்களை, அந்த மக்களின் இளைஞர்களை, குழந்தைகளை யாரும் கவனிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர்களும் சரி, ஆட்சி பிரிவுகளும் சரி, அவர்கள் குடும்பங்களை சிறப்பாக கவனித்தார்.